ஹலோ. அ கடினமாக உழைச்சு முன்னேற்றத்த நோக்கி போய்க்கிட்டுருக்க நடுத்தர வர்க்க மக்களுக்கு என்னோட வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம 27% இண்டஸ் இந்தியன் பேங்க் வந்து இந்த 11 மார்ச் வந்து அம் கீழ விழுந்துருந்துச்சு. அதோட அப்டேட் வீடியோ தான் இது. இதோட வீடியோ பார்த்தோம் அப்புட்னா, நம்ம சேனல்ல வந்து ஒரு 1 மாசம் முன்னாடி போட்டிருந்திருப்பேன். அது கீழ விழுந்த டைம்ல அது இந்த வீடியோ. நான் வேணா லிங்க வந்து நான் அ மேல குடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப அது என்ன ஆயிட்டு அப்படிங்கிறதுல அதோட நியூ அப்டேட் என்ன ஏது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் இதில என்னலாம் பார்க்க போறோம் அப்புட்னா, எஃப்ஐஐ ஹோல்டிங்ல என்ன சேஞ்ச் நடந்திருக்குது? ஆம். அந்த நியூஸ் என்ன? லேட்டஸ்ட் நியூஸ் என்னது? அப்புறம் அதோட சார்ட் பேட்டர்ன். அப்புறம் அந்த பழைய வீடியோல நம்ம கடைசியில நான் என்ன என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவா இருக்க போது. இது வந்து ஒரு 3 நிமிஷம் இருக்கலாம். முடிஞ்சா முழுமையா பாருங்க. இதில இப்ப இருக்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, அ பிடபிள்யூசி வந்து இண்டஸ்இண்ட் இந்தியன் பேங்க்ல வந்து அவங்க செக் பண்றாங்க. அதாவது பிக் 4ன்னு சொல்லுவாங்க. கேபிஎம்ஜி, பிடபிள்யூசி, அ அப்புறம் இஒய், டெலாய்ட் இதெல்லாம் வந்து பிக் 4. ஆடிட்டிங் ஃபிலிம்ல வந்து இவங்கலாம் பெரிய பெரிய ஆளுங்க. அதில வந்து இவங்க பிடபிள்யூசி வந்து இவங்கள வந்து அந்த ஆடிட்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ரிப்போர்ட்டையும் இது பண்ணியிருக்கிறாங்க குடுக்குறாங்க. அ அதுதான் வந்து இப்போ உள்ள இது. அது 1500 கிட்ட இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க மின்னாடி. அந்த கோடி எவ்வளோ வந்து கணக்குல காட்டாத பணம் அப்படிங்கிறது, அந்த மாறிப்போன பணம். இப்ப வந்து அது 2100 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து பிடபிள்யூசி மூலமா தெரியுது. இது போக இவங்க வந்து வெளிலயும் வந்து அவங்க ஆடிட்டிங்க்கு குடுத்துருக்காங்க. அதோட ரிப்போர்ட் இன்னும் பொறுமையா வரல. அப்புறம் கிராண்ட் அ த்ரான்டன் பாரத் அப்படிங்கிறவங்களும் வந்து தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கு இதனால தான் வந்து இந்த டெரிவேட்டிவ்ல வந்து ஒரு கணக்கு வந்து சரியா காட்டாதனால தான் வந்து அந்த டைம்ல வந்து ஒரு ஃப்ராடு அப்படிங்கிற மாரி ஒரு முத்திரை குத்திட்டாங்க. அதனால 27% வந்து ஒரே நாள்ல கீழ விழுந்துச்சு. இதான் வந்து இதோட இப்போ நியூஸு. அப்புறம் ஆர்பிஐலாம் அப்பப்போ உள்ள வந்து ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பெரிய இது கிடையாது. இப்போ அதோட சார்ட் பாட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா, டெய்லியில டெய்லியில பார்த்தாலும் அது விழுந்ததுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, சைட்வேஸா தான் நமக்கு வந்து போயிருக்குது. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பையிங்கு யாருமே வந்து விருப்பப்பட்டு வாங்கல. இதோட நான் பழைய வீடியோல என்ன சொல்லியிருப்பேன்னா, பொதுவாவே ஃப்ராட் இல்ல ஸ்கேம் இதே மாரி ஒரு மாட்டுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டாக்கு, அது வந்து இருந்த இடம் தெரியாம போயிரும். அதனால முதலீடுகள் பண்றவங்க கொஞ்சம் இதா பண்றது வந்து நல்லது. எஃப்ஐஐஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, எஃப்ஐஐஸ் வந்து பொதுவா வந்து வாங்கணும் அப்படின்னா, அவங்களுக்கும் நெறைய கிரைட்டீரியா இருக்கும். எல்லாமே இருக்கும். சும்மா வந்து பல கோடி ரூபா பணத்த வந்து போட மாட்டாங்க. அவங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே பண்ணணும். எப்போ வந்து ஒரு கம்பெனி மேல அவங்க வந்து நம்பிக்கை இழக்கிறாங்களோ, அப்போ வந்து அதில வந்து அவாய்ட் பண்ணிருவாங்க. அதனால இந்த மாரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா வாங்கணும் அப்படின்னா வாங்குங்க. ஆனா எனக்கு வந்து இது வந்து தனிப்பட்ட இது கிடையாது. அப்புறம் இது வந்து சைட்வேஸா போய் திருப்பி கீழ விழலாம் அப்படிங்கிறது என்னோட இது. ஆம், மேல போச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லக்கு. ஆனா ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. இதே சமயம் இதே நேரத்தில பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வந்து என்ன போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஓரளவு நல்லா மூவ் ஆயிருக்குது. மார்ச் 11 சொல்லியிருக்கோமோ, அந்த 11க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டிலாம் நல்லா மூவ் ஆயிருக்குது. ஆனா நம்ம இண்டஸ்இண்ட் இந்தியன் பேங்க் வந்து எந்த ஒரு இதுவுமே குடுக்கல. ரியாக்ட்டே ஆகல. ஆ இப்ப வீடியோ பார்த்துட்டோம், சார்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து இன்னொன்னு என்ன பார்க்க போறோம்னா, இதோட ஃபண்டமெண்டல் எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ்ல என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆ ஒரே நிமிஷம். இதான் இது. இண்டஸ்இண்ட் இந்தியன் பேங்க் வந்து ஒரு சின்ன பேங்க் கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய பேங்க். இப்போ அதோட லெவல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஆம், முன்னாடி 5வது, 4வது இடத்துல வந்து இதாகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது. அது போக மைக்ரோ ஃபைனான்ஸ் மேனேஜர்ல வந்து லெண்டர் பண்றது. அதாவது மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டரிங்ல வந்து 4வது இடத்துலயும் வந்து இருந்துச்சு. ஆ இவங்களோட ரிசல்ட் வந்து மார்ச் ரிசல்ட்லாம் வந்துருந்துச்சு. ஆம், ஹோல்டிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ப்ராஃபிட்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ப்ராஃபிட்லாம் நெறைய இருக்க மாரி காமிச்சுக்கிறாங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு அப்புறம் அப்புறம் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறதுனா டேக்ஸ் கழிச்சதுக்கப்புறம். பேலன்ஸ் ஷீட்ல அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க தேவையில்ல. நம்ம அடுத்தது எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்ப்போம். இப்போ பொதுவா நான் வந்து சொன்னேன் எஃப்ஐஸ் வந்து வாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா வந்து இங்க கான்ட்ராரியா 29% இதா இருக்குது. ரீட்டெய்லருக்கும் வந்து கூடியிருக்குது. அப்புறம் அதுக்கு பதிலா பார்த்தா வித்தது யாருன்னு பார்த்தா டிஐஎஸ் வந்து வித்ததா வந்து இதாயிருக்குது. புரமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்க தான் செய்யுது. இதான் வந்து ஹோல்டிங்ஸ்ல உள்ள டிஃபரன்ஸு. இதில நான் ஷேர் ஹோல்டரோட கவுண்ட் பார்த்தோம் அப்புட்னா, அது அதிகமா இருக்குது.
அப்படின்னா என்னன்னா, ரீட்டெயிலர்ஸ் அதிகமா வாங்கும்போது, நம்மலாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வாங்குவோம். அதனால வந்து இதோட கவுண்ட் வந்து கூடும். எத்தனை பேர் வச்சிருக்கிறாங்க ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து. இதில வந்து எஃப்ஐஐ ஹோல்டிங் கூடியிருக்கு. அப்ப இத வந்து எஃப்ஐஐ வாங்கியிருக்காங்களான்னா, அது எனக்கு வந்து முழுமையா தெரியாது. ஏன்னா வந்து பொதுவா வந்து நம்ம இந்தியர்களே வந்து நெறைய ஷெல் கம்பெனி வந்து வச்சிருப்பாங்க. வேற நாட்டு பதியில. உதாரணத்துக்கு மால்தீவ்ஸு அதேமாரி கம்பெனில ஷெல் கம்பெனி வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு இன்னொரு கம்பெனி ஒரு பேர்ல பதிஞ்சு, அதில வந்து பணத்த போட்டு அவங்க மூலமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எஃப்ஐஐ மாரி. அதனால இதெல்லாம் நான் வந்து பெருசா நம்புறது கிடையாது. இதுதான் வந்து நம்ம ஷேர் ஹோல்டிங்கோட அ டிஃபரன்ஸு. நம்ம வந்து அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். சார்ட்டும் நம்ம பார்த்துட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதில வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு விஷயத்தையும் இதுதான் நான் சஜெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத. இது வந்து ஒரு 1 மாசம் முன்னாடி நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்டேட்டுன்னு ஒரு குடுக்கலாமே அப்படிங்காக பார்த்தேன். இதேமாரி பழைய பேங்குகள் பல இது வந்து எதுலலாம் ஸ்கேம்ல மாட்டுச்சோ, அதிகபட்சம் எதுவுமே வந்து எந்திரிச்சதே கிடையாது. உதாரணத்துக்கு நான் அந்த இத வந்து முன்னாடி காமிச்சிருந்திருப்பேன். இது வந்து ஆ எஸ் பேங்க். இது ஒரு டைம்ல வந்து இதேமாரி பேட் லோன்ஸ் மூலமா வெளிய தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் இப்போ ரூ. 17 இருக்குது. அது இந்த பேங்க்கும் அப்படிதான். அந்த டைம்ல பிரைவேட் செக்டார்ல 4தா இருந்துச்சு. இதேமாரி நடக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆனா, நம்ம வந்து சில விஷயங்கள்ல ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது நல்லது. இதேமாரி லக்ஷ்மி விலாஸ் பல பேங்க் இருக்குது. அது எல்லாமே இப்படிதான் ஆச்சு. நன்றி.